கண்ணப்ப நாயனார் வழித்தோன்றல்களால் நடத்தப்படும் ஜெயந்தன் பூஜை. பிரான்மலை மங்கைபாகர் தேனம்மை ஆலயத்தில் ஸ்ரீ வடுக பைரவராக அருள்பாலிக்கும் அகோர மூர்த்திக்கு பக்தர்கள் 118 படிகள் ஏறி பால் அபிஷேகம் செய்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே திருவண்ணாமலை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், 5 கோயில் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட குன்றக்குடி தவத்திரு பொன்னம்பல அடிகளார் ஆசியுடன் பிரான்மலை மங்கைபாகர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வடுக பைரவருக்கு கண்ணப்ப நாயனார் வழித்தோன்றல்களால் நடத்தப்படும் பாலாபிஷேக விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. பிரான்மலை அருகே மதகுபட்டி ராமர் கோவில் மடத்தில் இருந்து தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையேற்று மகா தீப ஆரத்தி காமிக்கப்பட்டு பால்குட ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். அங்கிருந்து புறப்பட்ட பால்குடம் நகரின் முக்கிய வீதியின் வழியே வந்து பிரான்மலை மையத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வடுக பைரவர் ஆலயத்திற்கு பக்தர்கள் 118 படிகள் ஏறி சன்னதிக்கு சென்றடைந்தனர். அங்கு ஸ்ரீ வடுக பைரவருக்கு பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்திரன் மகன் ஜெயந்தன் வழிபட்ட தினமான அன்று பக்தர்கள் பால்குடம், கரும்பு தொட்டில், பைரவரின் வாகனமான நாய் மதலைகள் கொண்டு வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தியது குறிப்பிடத்தக்கதாகும். விழா ஏற்பாடுகளை கண்ணப்ப நாயனார் வழித்தோன்றல்கள் மற்றும் பரம்பரை ஸ்தானிக்கம் உமாவதி சிவாச்சாரியார் செய்திருந்தார். சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி வட்டத்தில் பிரான்மலை அமைந்துள்ளது. இக்கோயில் பாண்டி 14 ஸ்தலத்தில் ஒன்றான கோயில். திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட திருத்தலம். இத்தலத்தில் இந்திரன் பையன் ஜெயந்தன் விழா எடுத்த நாள். அந்தகாசுரன் சம்பகாசுரனை சம்ஹாரம் வதம் செய்த வடுக பைரவரின் நினைவாக பைரவருக்கு இன்று நமது ஊரார்களின் முயற்சி, மதகுபட்டி கிராமத்தார்கள் ஒன்று சேர்ந்து பால்குட விழா எடுத்து சாயந்திரம் வெள்ளி ரதத்தில் திருவிதி விழாவும் நடைபெற உள்ளது. பைரவர் அந்தகாசுரன் சம்பகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட. வடுகன்னா குழந்தையின் அர்த்தம், வடுகன்னா காயத்துடன் தோன்றியவன் அர்த்தம். அந்தகாசுரனையும் சம்ஹாசுரனையும் சம்ஹாரம் செய்து அட்டதிக்பாலர்களுக்கு விமோச்சனம் அளித்த நாள் இந்திரன் மகன் ஜெயந்தன் எடுத்த விழா ஜெயந்தன் பூஜை.
இந்த விழாவானது இன்று காலை உத்தராயணத்தில் ஒரு விழாவும், தட்சிணாயணத்தில் கார்த்திகை மாசம் வரக்கூடிய சம்பகா சஷ்டியில் அபிஷேகமும், உத்தராயணத்தில் வரக்கூடிய அமாவாசையும் பிரதமையும் கூடக்கூடிய நாளிலும், பரணியும் கார்த்திகையும் கூடக்கூடிய நாள். ஏன் பரணி என்றால் தர்மராஜனுடைய நட்சத்திரம், கார்த்திகை என்றால் அக்னியுடைய நட்சத்திரம். அபாயம் போக்கி அருள் புரிவார் பைரவர். 64 சாபங்கள் பைரவரிடம் நிவர்த்தியாகும். பிதிர் சாபங்கள், பிரேத சாபங்கள், கன்னிகா சாபம், சுபாசினி சாபம், கேந்திர சாபங்கள், உற்றார் உறவினர் சாபங்கள் அனைத்தும் விலகக்கூடிய நமது ஆலயத்தில் பைரவர் தென்முக கடவுள். தென்முகத்தில் ஏகாந்த மூர்த்தியாக காட்சி தருகிறார். அவர் நயனம் பெற்ற எல்லா ஆலயங்களும் சிவாலயங்கள் பூரா கிழக்கு நோக்கி இருக்கும். இந்த ஆலயத்தில் 3 அடுக்குள்ள சிவாலயம், கீழே சக்தி சுரூபமாக சுவாமி கிழக்கு பார்த்தும் அம்பாள் தெற்கு பார்த்தும், அதற்கடுத்து கல்யாண கோலம், காசி விஸ்வநாதர் சமேத விசாலாட்சி கல்யாண கோலம், அது வடுக பைரவர். வடுக பைரவர் தெற்கு பார்த்த ஆலயம். இந்த ஆலயத்தின் நுழைவு வாயில் தெற்கு பார்த்து, ராஜகோபுரம் தெற்கு பார்த்து, ஆலயமே தெற்கு பார்த்து. தெற்கு பார்த்த சிவாலயம் உலகத்தில் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆலயங்கள் 3 பகுதியாக அமைந்துள்ளது. மேலே உள்ள சுவாமி அர்த்தநாதீஸ்வரூபமாக மங்கைபாகர் தேனாம்பிகை உடனாகிய சுவாமி அர்த்தநாதீஸ்வரர் உமாமையில காட்சி தருகிறார். ஆலயத்தில் வருபவருக்கு புத்திர சந்தான பிராப்தம், விவாகம் தடைப்பட்டவாளுக்கும், கிரகத்தில் ஏற்பட்டுள்ள ஏவல், பில்லி, பிரேத, பைனாச தோஷங்கள் அனைத்தும் விலகவும் என்றும் பைரவரை வழிபட்டால் அபாயம் போக்கி அருள் புரிவார். நம் ஆலயத்தில் குன்றக்குடி ஆதின 5 கோயில் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட திருக்கோயில். திருக்கோயில் தலைமை சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் பேசுகிறார்.